போராட்டம் இதோட நின்றுமா இல்ல வேறு இடங்கள்ல அனுமதி வாங்கி தொடருமா சார்? நிச்சயமா இது இந்த போராட்டம் இதோட ஓயா போகிறது. நாங்க அதுல இன்னைக்கு வேண்டுமானால் அவங்க காவல்துறையை வைத்து நீதிமன்ற ஒரு உத்தரவை வைத்துக் கொண்டு சும்மா அந்த வாய்ஜாலங்களை வைத்து மிரட்டி அச்சுறுத்தி இந்த போராட்டத்தை கலைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஓயாது. பொதுநல வழக்கு தொடர்ந்த தேன்மொழியோட அந்த மனு மட்டும் அவசர மனுவா விசாரிக்கப்படுது. அதற்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் சார்பில் ஒரு மனு தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மனு ஏன் நிலுவையில இருக்கு? இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துல 4 வழக்குகளை போட்டிருக்கோம். இதற்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கோம். தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷன் ஆக்ட் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சொல்லி இந்த ஆக்ட் வந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் காலத்துல நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைத்தார்ல, ஆனால் அது செய்ய முடியாது என்பதை எல்லாருக்கும் தெரியும். மக்களை ஏமாற்றுவதற்கு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏமாற்றும் வாக்குறுதிகளை கொடுத்தார். எப்படி நீட்டுக்கு நாங்க வந்த உடனே அதெல்லாம் பெரிய ரகசியம், உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அந்த ரகசியத்தை ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தா நீட்டை காலி பண்ணிடுவோம்னு சொன்னார்ல. அந்த இபிஎஃப் ஆபீஸ்ல போய் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ல போய் பார்த்தா அப்படிப்பட்ட நிறுவனமே அதுல பதிவு பண்ணல. இப்படி முறைகேடான நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்த பணியை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன ஊழல் செய்யறாங்க? இந்த போராட்டக்காரர்களை கைது செய்ய முயற்சியில பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை அவர்களையும் வளர்மதி அவர்களையும் போலீசார் திட்டமிட்டு குறிப்பிட்டு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. இது அடக்குமுறை இல்லையா? இது சட்டத்திற்கு புறம்பானது இல்லையா? முதலமைச்சர் பதில் சொல்லணும். நீங்க தானே அந்த அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்ல வேண்டாமா? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்திய குடியரசுக் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொழிற்சங்க தலைவர் திரு ரா அன்புவேந்தன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 13 நாட்களா நடந்த இந்த போராட்டம் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல போலீசாரால அடித்து ஒடுக்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டம் இதோட நின்றுமா இல்ல வேறு இடங்கள்ல அனுமதி வாங்கி தொடருமா சார்? முதல்ல இந்த போராட்டம் துவங்கின விதம் வேண்டுமானால் சரியான முறையில் துவங்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது போக போக ஒரு வீரியமாக அரசு எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் எழுச்சியோடு இந்த போராட்டம் அமைதியான முறையில், எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அமைதியான முறையில் சட்டம் அனுமதித்த அறவழி போராட்டத்தை இந்த தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். இதில் பல்வேறு அமைப்புகள், கட்சிகள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்தவர்கள் எல்லாம் இந்த தூய்மை பணியாளருடைய உண்மையான கோரிக்கை என்ன என்பதை பதிவு செய்ய மறந்துவிட்டார்கள். ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் தேன்மொழி என்கிற ஒரு பெண்மணியை வைத்து இது இப்போ மக்களுக்கு இடையூறாக இருப்பதாக சொல்லி ஒரு வழக்கு போட்டார்கள். அப்படிலாம் யாரும் போனவங்கள திமுகவினுடைய பின்னணியில் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் எந்த தொழிலாளர்களுக்கும் அவர்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் அல்லது அமைப்பு அதனுடைய அலுவலக உள்ளாருக்குள்ள போராட்டம் நடத்துவதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. இப்போ நான் ஒரு துறையில் வேலை செய்கிறேன், சென்னை மாநகராட்சியில் வேலை செய்கிறேன்னா என்னுடைய கோரிக்கையை சென்னை மாநகராட்சியினுடைய வளாகத்தில் கேட்பதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு, அறவழி போராட்டம் நடத்துவதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. ஆக அந்த வகையில தான் இந்த தொழிலாளர்களும் மாநகராட்சியினுடைய காம்பவுண்ட் சுவரை ஒட்டி தான் உட்கார்ந்துருக்காங்க. சாலைக்கு அவர்கள் வரவே இல்லை. எந்த காரணத்துக்கும் வந்தவர்கள், வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், ஆதரவு தெரிவிக்க வந்தவர்கள் வேண்டுமானால் அதெல்லாம். ஆனாலும் அரசு காவல்துறை பேரிகேட் போட்டிருந்தாங்க. அந்த பேரிகேட்டை தாண்டி யாருமே வரல. அதாவது இது திட்டமிட்டு இந்த போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக அரசும் போலீஸினுடைய நிர்வாகத்தை வைத்துக்கொண்டு இது செய்திருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தொழிற்சங்கத்தின் சார்பில். இரண்டாவது, நீதிமன்றம் இதற்காக தீர்ப்பு வழங்கியிருக்கிற நீதிமன்றம் இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை என்ன என்பதையும் கேட்டறிந்திருக்கணும். இந்த தொழிலாளர்களுக்கு வைத்திருக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கையா அல்லது நியாயமற்ற கோரிக்கையா, சட்டத்திற்கு உகந்த கோரிக்கையா என்பதையெல்லாம் அந்த தீர்ப்பு வழங்கின நீதிபதி சொல்லியிருக்கணும்.
இந்த பொதுநல வழக்கு தொடர்ந்த தேன்மொழியோட அந்த மனு மட்டும் அவசர மனுவா விசாரிக்கப்படுது. அதற்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் சார்பில் ஒரு மனு தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மனு ஏன் நிலுவையில இருக்கு? அதை பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதுதான் நாங்க சொல்ல வரோம். அப்போ இது ஒரு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. முதல்ல இந்த தொழிலாளர்கள் NULM என்று சொல்லப்படுகிறது. இந்த தொழிலாளர்கள் இந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் வராங்க. இந்த ஸ்கீமுக்கு பணம் கொடுக்கறது யாரு? மத்திய அரசு. தேசிய நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் இந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அப்போ அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய வருவாயை வருவாயை உறுதிப்படுத்தணும். அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை, அவர்களுக்கான வேலை பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் மத்திய அரசினுடைய இந்த திட்டம். மாநில அரசு ஒரு பங்கு கொடுத்து இது பண்ணுகிறது. இதை எந்த காரணத்தை கொண்டும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தனிநபருக்கோ அல்லது தனியாருக்கோ கொடுக்கக்கூடாது என்பதுதான் சட்ட விதி. அதை தாண்டி இந்த அரசு இன்னைக்கு தனியாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் நிரந்தரம் பண்ணுவோம். இவங்க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் காலத்துல எல்லாருக்கும் நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு அவர் கோரிக்கை வைத்தார்ல. ஆனால் அது செய்ய முடியாது என்பதை எல்லாருக்கும் தெரியும். மக்களை ஏமாற்றுவதற்கு, வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுத்தார். எப்படி நீட்டுக்கு நாங்க வந்தோடனே அதெல்லாம் பெரிய ரகசியம், உங்களுக்குலாம் தெரியாது, அந்த ரகசியத்தை ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்தா நீட்டை காலி பண்ணிடுவோம்னு சொன்னார்ல. அது போலதான் இந்த துப்புரவு தொழிலாளர்களை, அத்தியாவசிய பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொன்னதும் ஒரு தவறான வாக்குறுதி. ஏன்னா தமிழ்நாடு அரசு ஒரு 3 அரசாணைகளை போட்டிருக்கிறார்கள். அரசாணை எண் 115, இன்னொரு அரசாணை 152, இன்னொரு அரசாணை 139. இது 3ம் அந்த அரசாணையும் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அரசு பணிகளில் இருக்கிற குரூப் டி போஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுக்கலாம், அவுட் சோர்சிங் முறையில கொடுக்கலாம். இனி வருங்காலங்களில் எல்லா பணிகளையும் அவுட் சோர்சிங் கொடுப்பதற்கான அதற்கான உறுதிமொழியை தான் அந்த அரசாணையை போட்டிருக்குது. அப்ப நம்முடைய கோரிக்கை எதுவாக இருக்கணும்னா, இந்த பணி நிரந்தரத்திற்கு தடையாக இருக்கிற அரசாணையை முதல்ல ரத்து செய்யணும். இது யாருமே அங்க பேசல. இல்ல, அந்த அரசாணை எப்படி சார் சாத்தியமாச்சு? இப்போ பஞ்சாயத்து அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இந்த அரசாணையை போட்டது இந்த அரசுகள் தான். அது அதிமுக அரசாகட்டும், திமுக அரசாகட்டும், இவர்கள் 2 பேருமே சேர்ந்துதான் இந்த அரசாணையை போட்டார்கள். இந்த அரசாணையை போட்டதற்கு யாரும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கம்யூனிஸ்ட் சங்கமும் எங்களுடைய இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கமும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். 2026 அப்படி ஒரு போராட்டத்தை நடத்தணும். அப்போதான் அந்த 2025 தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்தார்கள். அதற்கான தீர்மானத்தை மாமன்றத்தில் கூட்டப்பட்டு, அப்போ நாங்க அரசாங்கம், அன்றைக்கு மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார், தனியாருக்கு தாரை வார்க்கின்ற கொள்கை என்பது அரசனுடைய கொள்கை முடிவு. ஆனால் அரசு தரப்புல சொன்னப்பட்ட வாதம் என்ன என்று சொன்னால், நாங்க யாரையும் தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்ல, இதைதான் சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கிறது, 50% மேல் ஒரு தனியாருக்கு கொடுக்க கூடாதுன்றது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கிறது. நீங்கள் இப்படி தனியாருக்கு கொடுக்க SC/ST மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனத்தில் உறுதி செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டு முறை பறிபோகும். இது இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு நேர் எதிரானது. தனியார் மயம், பொதுத்துறையில மட்டும்தான் இடஒதுக்கீட்டை நாங்கள் பெற முடியும். முன்னாடியே இதே தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதிமுக அரசும் பார்லிமெண்ட் கமிட்டி ஆய்வுக்கு வந்த போது சொன்னாங்க, ரிசர்வேஷன் முறையாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பல துறைகளில் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு மழுப்பலான பதில் சொன்னார்கள். ஆனால் சென்னை மாநகராட்சி மட்டும் 100% நடைமுறைப்படுத்திருக்கிறோம் சொன்னாங்க. எப்படி 100% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100% துப்புரவு பணிகளை மட்டும்தான் கொடுத்துருக்கான். வேற பணிகளில் அவர்களுக்கு எந்த விதமான பதவியும் முழுமையாக கொடுக்கவில்லை. ஆக இவர்கள் இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்தி கொடுத்ததற்கே எந்த பணி அவர்களுக்கு தேவைப்பட்டது என்று சொன்னால், தூய்மை பணியாளர்களை வைத்துதான் 100% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதையும் தனியாருக்கு கொடுத்துட்டா அந்த தொழிலாளருடைய வாழ்வாதாரம், வேலை பாதுகாப்பு என்பது இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற சில தலைவர்கள் தூய்மை பணியை ஒழித்து அந்த மக்கள், குறிப்பாக SC/ST மக்கள்
வேலை செய்வதை தடை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்படின்னு சொல்றாங்க. வரவேற்கிறோம், நாங்களும் அதை தான் சொல்றோம். மனித மலத்தை மனதினே சுமக்கின்ற அந்த கொடுமையை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தை பொறுத்தவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 4 வழக்குகளை போட்டிருக்கிறோம். இதற்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில தான் மனித கழிவுகளை அகற்ற அந்த மனிதனே சுமக்கின்ற இதுக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தார்கள். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷன் ஆக்ட் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சொல்லி இந்த ஆக்ட் வந்துச்சு. அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தொழிலை செய்கிற எஸ்சி எஸ்டி மக்கள் அந்த தொழிலிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? சரி, நீ தனியாருக்கு கொடுக்க போறீங்க. தனியாருக்கு கொடுத்தா அவங்க வேற யாரும் எஸ்சி எஸ்டி மக்கள் அல்லாத வேற யாரையாச்சும் கொண்டு வந்து வேலை செய்ய போறாங்களா? இல்ல ஸ்டாலின் உறவினர்களோ இல்ல சேகர் பாபு உறவினர்களோ அவங்க சார்ந்திருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து நாளைக்கு மலம் அள்ளுகிற தொழிலையோ குப்பை பொறுக்கிற தொழிலையோ செய்கிறார்களா? வரவேற்கிறோம். இவங்க செய்யற வேலையை நாங்க வரவேற்கிறோம். அப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்து இனிமேல் இந்த தொழிலை எஸ்சி எஸ்டி தொழிலாளர்கள் யாரும் செய்யக்கூடாது, அவர்களுக்கு நாங்க வேற வேலை கொடுத்துடுறோம், அதிகாரிகளாக கொடுத்துடுறோம், வழக்கறிஞர் மற்ற பதவிகளுக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு தடை சட்டம் கொண்டு வருவார்களா? அப்ப இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் அதெல்லாம் சொல்றோம். நாங்கள் இந்த தொழிலாளர்களை மாண்போடு நடத்தப்பட வேண்டும். இந்த மாற்று ஏற்பாடுகளை நீ செய்கின்ற வரை அவனுக்கு வேற வேலை வாய்ப்பு என்ன? அப்ப அவனுக்கான உத்தரவாதம் என்ன? அவனுக்கான வருமானம் என்ன? நீ ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்துதானே நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ், தவறான ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு உங்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்யறோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அத்தியாவசிய பணிகளை எல்லாம் நான் நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னைக்கு அதுக்கு எதிராக இன்னைக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. ஆக இதை தான் நாங்கள் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த அரசு தலித் விரோத அரசு என்பதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதற்கு பின்பு வரப்போற திட்டங்கள் எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருக்காங்கல்ல சார், இப்போ அந்த போராட்ட களத்துல நேரடியா நம்ம போய் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் வந்து சொல்றாங்க, எங்களுடைய இளமை போயிருச்சு, நாங்க 20 வயசுல இந்த வேலையில வந்து சேர்ந்தோம், இப்ப எங்களுக்கு 40 வயசு ஆகுது, என்னோட இளமை போயிருச்சு, உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு, பிள்ளைங்களை பார்க்க முடியல, இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டது நாங்களும் ஒரு அரசு பணியாளர் ஆகலாம் அப்படின்றதுக்காக தான். இப்ப அதுவே கேள்விக்குறியாகுதுன்னும் போது நாங்க அதுக்காக தான் போராடுறோம் அப்படின்றாங்க. இதற்கு தீர்வு என்ன சார்? ஏமாற்றி இருக்காங்கல்ல, இந்த ஏமாற்றத்துக்கு நான் அவங்க தரப்போற பரிசு என்ன? நிச்சயமா இது வந்து இந்த போராட்டம் இதோட ஓய போகிறது. நாங்க வந்து அதுல இன்னைக்கு வேண்டுமானால் அவங்க காவல்துறையை வைத்து நீதிமன்ற ஒரு உத்தரவை வைத்துக் கொண்டு சும்மா அந்த வாய்ஜாலங்களை வைத்து மிரட்டி அச்சுறுத்தி இந்த போராட்டத்தை கலைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஓயாது. இந்த கோரிக்கை என்பது இந்த மக்களுடைய இன்றைய சூழ்நிலையில் வாழ்வாதார பிரச்சனை, அவர்களுக்கான வேலை உத்தரவாதம். இன்னும் மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று சட்டம் போட்டிருக்கீங்களா? மத்திய அரசும் மாநில அரசும் தொழிலாளர் நல சட்டங்களும் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்த அந்த தொழிலாளர் நல சட்டத்திலே குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதை மீறினால் குறைந்தபட்ச கூலி சட்டத்திற்கு குறைவாக சம்பளம் கொடுத்தால் சட்டப்படி குற்றம்னு நீங்க தான் சொல்றீங்க. அரசாணை சட்டம் போட்டிருக்கீங்க, அரசு தான் போட்டிருக்கிறது. அப்ப இந்த சட்டத்தை மீறுகிற உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன். இல்ல அதற்கெல்லாம் அவங்க சட்டத்தை மதிக்க மாட்டாங்க சார். இப்போ ஒரு நீதிமன்றம் இவங்களை கலைந்து போக உத்தரவு போட்டா அதற்காக அவங்க சட்டத்தை மதிப்பு. அதான் சொல்றேன், உச்ச நீதிமன்றங்கள் எத்தனையோ உத்தரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக உத்தரவு போட்டிருக்கு. மதுரை கிளை பிரெஞ்சில் வந்து அத்தியாவசிய பணிகளை எல்லாம் நிரந்தரமாக்கணும்னு மதுரை நீதிமன்றத்துல போன 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை மதிக்க வேண்டியதானே? நீங்க நீதிமன்றத்தை சட்டத்தை மதிக்கிற இந்த திமுக அரசு அந்த உத்தரவை மதிச்சிருக்கணும்ல. அதே உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில இந்த உத்தரவு போட்டிருக்கு. உள்ளாட்சிகளில் வேலை செய்கிற அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிற அத்தனை தொழிலாளர்களையும் நிரந்தரம் பண்ணணும். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் அப்படி கொண்டு வந்தான். அவன் தான் சொன்னான் முதல்ல, எசென்சியல் ஒர்க்கரை வந்து நீங்க வந்து எப்பவுமே டெம்பரரி எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணக்கூடாது. அரசாணை போட்டான், பொது சுகாதாரத்துறை சார்பில் ஒரு அரசாணை போட்டாங்க வெள்ளையர்கள் காலத்துல. அவன் எசென்சியல் ஒர்க்கர் ஷுட் பி ட்ரீட்டட் பை பெர்மனன்ட் எம்ப்ளாயி. யாரெல்லாம் எசென்சியல் ஒர்க்கர்னு அதுல சொல்றாங்க. ராணுவத்துல வேலை செய்கிறவர்கள் எசென்சியல் ஒர்க்கர், போலீஸ்ல வேலை செய்கிறவர்கள் எசென்சியல். ஏன்னா நாட்டை பாதுகாக்கிறது, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற பணியில இவங்க எப்பவும் இருக்கணும், அதனால எசென்சியல் ஒர்க்கர். மருத்துவத்துறையில வேலை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள்,
சுகாதார பணியாளர்கள் இவர்கள்லாம் எஸ்எஸ்சி இருக்கார். அடுத்தபடியாக இந்த நாட்டை பொது சுகாதாரத்தை பாதுகாக்கிற தொழிலாளர்கள் யார் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள், இவர்கள் அத்தியாவசிய பணியாளர்கள். இவர்களை எல்லாம் நீங்க எசென்சியல் ஒர்க்கரா வச்சு அவங்கள நீ ரெக்ரூட் பண்ணும் போதே பெர்மனன்ட் எம்ப்ளாயா தான் ரெக்ரூட் பண்ணணும் போட்டான். நீ ஏன் அதை மாத்துனீங்க? தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த துறையை தனியாருக்கு தாரை வார்த்த பெருமை மு.க. ஸ்டாலினுடைய அப்பா தந்தை கருணாநிதிக்கு அது பொருந்தும். அவர்தான் இதை ஆரம்பித்தார். முதல்ல ஓனிக்ஸ்ங்கிற நிறுவனத்திற்கு இதை தனியாருக்கு கொடுத்தார். அப்போ இது அவருடைய மகன் ஸ்டாலின் இப்போது முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் போய் சிங்கப்பூருக்கு போய் டூருக்கு போயிட்டு நான் சென்னையை சிங்கப்பூராக மாத்துகிறேன்னு சொல்லி இதெல்லாம் மாத்துறேன், சென்னையில இருக்கிற குடிசைகளை எல்லாம் காலி பண்றேன், எல்லா வேலையும் அத்துமீறல் அத்தனை அக்கிரமங்களையும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாத்துனாங்க. ஏன் மாத்துறீங்க? நீல்மெட்டர்னு ஒரு நிறுவனம் வந்தீங்க, அப்புறம் இதே ராம்கியும் ஒரு சில நிறுவனங்களுக்கு வந்தாங்க. மாமன்றத்துல தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம் போட்டாங்க தெரியுங்களா? சுனாமி வந்த போது ஆயிரக்கணக்கான பிணங்கள் நம்முடைய கடற்கரை ஒட்டி தேங்கி இருந்தது. கழிவுகள் ஒரு பக்கம் அப்படியே தேங்கி போயிடுச்சு. வர்தா புயல் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இதே மாநகராட்சி தனியாருக்கு கொடுத்த போது அந்த தனியார் நிறுவனங்கள் அந்த கழிவுகளையும் பிணங்களையும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒப்பந்தம் நாங்க போடல, எங்களுடைய ஒப்பந்தம் வெறும் குப்பையில அள்ளுவது மட்டும்தான், இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பாதுகாக்கிற வேலை எங்க வேலை இல்லைன்னு போயிட்டாங்க. அன்னைக்கு இந்த தொழிலாளர்கள் தான் அப்போ என்யூஎம்க்கு பதிலா ஸ்வர்ண ஜெயந்தின்ற பேர்ல அந்த தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி திட்டம் அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் இதே மாதிரி ஒப்பந்த முறையில வேலை செஞ்சார்கள். இந்த தொழிலாளர்களை தான் வைத்து அன்னைக்கு அந்த இயற்கை பேரிடர்களை எல்லாம் சமாளித்தார்கள். அவர்கள் அதற்காக உழைத்தார்கள். கொரோனாவுக்காக எந்த விதமான சொந்த ரத்த உறவுகளை கூட பார்க்க முடியாத பிணங்களை எல்லாம் இந்த தொழிலாளர்கள் போய் தன்னுடைய உயிரை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் துச்சமாக மதித்து தன்னுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இவர்கள் போய் அந்த பிணங்களை எல்லாம் போய் புதைத்தார்கள். அவங்களுக்கு நீங்க செய்யற மரியாதை என்ன செஞ்சீங்க? மாலை போட்டீங்க, பாத பூஜை பண்ற நீங்க அதெல்லாம் கேட்டாங்களா? அன்னைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு? அன்னைக்கு அதிமுக அரசா இருக்கட்டும் இந்த இருக்கட்டும், இவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொன்னீங்க, போட்டீங்களா? போடல. அவர்களுக்கு காம்பனி ஒரு நீதி சிறப்பு ஊதியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆக வேலை வாங்குவதற்காக மட்டுமே இந்த மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவருடைய உழைப்பை சுரண்டி கொண்டு பின்னால் அவங்களை வெளியே துரத்துவேன். இது எவ்வளவு பெரிய மோசடியான வேலை. தற்போது கொண்டு வந்திருக்காங்கல்ல சார் பல திட்டங்களை தங்கம் தென்னரசு நேத்து அமைச்சர் வெளியிட்டு இருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? வேதனையா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க போட்டிருக்கிற திட்டம்லாம் ஏதோ இப்பதான் புதுசா இவங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஏற்கனவே மத்திய அரசு NSKFDCன்னு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் இதெல்லாம் வழங்கணும்னு இருக்குது. ஏற்கனவே அரசாணை இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதிலேயே சொல்லியிருக்காங்க இந்த தொழிலாளர்கள் காலையில வீட்டை விட்டு வெளியே இங்க வரும்போது உணவு அருந்தாமல் வருவாங்க, அவங்களுக்கு டீ அலவன்ஸ்னு ஒரு இருக்குது. இதுல மேயரா இருந்த ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாதா? டீ அலவன்ஸ்னு ஒண்ணு இருந்தது, உணவு கொடுக்கணும்னு ஒரு இருந்தது. இதெல்லாம் இருந்தது, ஏற்கனவே இருந்தது. இவங்க இதெல்லாம் தட்டி பறிச்சுட்டு இப்ப புதுசா கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வீடு கொடுக்க போற இன்னைக்கு அந்த யாரோ ஒரு தொழிலாளிகளை வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. ஐயா சாமி வீடு கொடுக்குறாரு, நாங்க வாடகையில இருக்கிறோன்னு. முட்டாள்களே, அரசாங்கம் எந்த அரசு தரப்பு செலவுல வீடு கட்டினால் 25% துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கணும்னு ஜீவோ இருக்கு. இது நீண்ட காலமா இருக்குது. இவங்க அப்பா கருணாநிதி ஆளுவதற்கு முன்னால இருந்து இந்த அரசாணை இருக்கிறது. இது மேயரா இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாதா? இல்ல இவர் அமைச்சர்கள் இருக்கிற மா சுப்பிரமணியத்துக்கு தெரியாதா? இல்ல மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியாதா? சேகர் பாபுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவர் வளர்ந்ததுதான், அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆளு, அவர் அமைச்சராகவே இல்லை. அவர் ஒரு படித்த அமைச்சராக இருந்தால், மக்கள் உணர்வுகளை புரிந்த ஒரு அமைச்சராக இருந்தால் இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டார். அவர் வளர்ந்த விதமே கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸோ அப்படி வந்தார், அவங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் முதலமைச்சர் குடும்பமே முதலமைச்சரா இருந்த குடும்பத்துல இருந்து வந்த ஸ்டாலினுக்கு தெரியாதா? இல்ல இந்த திமுகவில் இருந்த மேயர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, படிச்ச மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அரசாணைக்கு தெரியாதா? இல்ல சீஃப் செக்ரட்டரியில இருந்து எத்தனை செக்ரட்டரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா?
எப்படி இவங்க வந்து புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வர மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது மானியம், இது எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்குது. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அபாலிஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட்னு உச்சநீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததின் அடிப்படையில மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டம் 2014-13 வந்துருச்சு. இத ஊடகங்கள் இதை வந்து என்னவோ புதுசா இவர் இப்ப ஏதோ இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்னு சொன்னால், ஆனால் நான் இப்ப திரும்ப கேட்கிறேன், இதுவரைக்கும் ஏற்கனவே இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விதிகளும் சட்டங்களும் இருந்தும் இந்த தொழிலாளர்களை நீங்க அதை செய்யாம ஏமாற்றி இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இதை செய்யாம ஏமாற்றி விட்டு இப்ப நான் புதுசா தரேன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது எல்லாமே ஏமாற்று பேர் வழிகள். இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக, இந்த தனியாருக்கு கொடுப்பதற்காக இதை செய்கிறார்கள். தனியாருக்கு கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் தனியாருக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு இபிஎஃப் பிடிப்பாங்களாம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் பிடிப்பாங்களாம். இதெல்லாம் சட்டத்துல இருக்கு. மேயரா இருக்கிற பாப்பாவுக்கும் தெரிய மாட்டேங்குது, மந்திரியா இருக்கிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்ல தெரியுதா தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏன் என்று சொன்னால், நாங்கள் இதுகிட்ட 38 வழக்குகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எதுக்காக தெரியுமா? பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் கிராம பஞ்சாயத்துகளிலும் தூய்மை பணியை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்திருக்கிற ஒப்பந்த நிறுவனங்கள் அந்த தொழிலாளர்களிடத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட இபிஎஃப்காக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை, இஎஸ்ஐக்காக பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை அந்த தொழிலாளருடைய கணக்கில் செலுத்தப்படவில்லை. இவர்கள் கொடுக்க வேண்டிய 13% பங்கு தொகையும் செலுத்தவில்லை. இந்த தொழிலாளர்களிடத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையும் செலுத்தவில்லை. இது முறைகேடு. முறைகேடாக இந்த தொழிலாளருடைய ஊதியத்தை திருடி இருக்கிறார்கள்னு எங்க சங்கம் போராட்டம் நடத்தியிருக்குது, வழக்கு போட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் இந்த நிறுவனங்கள் மீது பிளாக் லிஸ்ட்ல வச்சு அவங்க மேல சிபிஐ விசாரணை நடத்தணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதேதான் இன்னைக்கு ராம்கி நிறுவனமும் செய்ய போகுது. அதுக்கு உடனடியாக இந்த அரசு செய்ய போகிறது. 3 பேர் ஒருத்தர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தால் அவங்களுக்கு இபிஎஃப் பிடிக்கணும், இஎஸ்ஐ பிடிக்கணும் சட்டம். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் என்யூஎல்எம் ஸ்கீம்ல மாநகராட்சியில வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலமாக மாநகராட்சி நிர்வாகமும் இந்த தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் பிடிக்காம இஎஸ்ஐ பிடிக்காம ஏமாற்றி இருக்கிறாங்க தானே அர்த்தம். இதை எப்படி இவங்க நியாயப்படுத்த முடியும்? இனிமேல் இவங்களே செய்யாத அந்த வேலையை தனியார் நிறுவனம் செய்வோம் எப்படிங்கிறது எந்த உத்தரவாதம்? ஏற்கனவே எடுத்த நிறுவனங்கள்லாம் போய் கேட்டாவனா சொல்றான், நீ யாருக்கிட்ட வேணா புகார் சொல்லு, இது இந்த கம்பெனியே மந்திரி கம்பெனி தான் சொல்றான். அப்போ மந்திரிக்கு இந்த நிறுவனங்கள் அடிக்கிற கொள்ளையில இந்த ஆட்சியில இருக்கிற மந்திரிகளுக்கும் பங்கு இருக்குதுன்னு அவர் சொல்ல வராங்களா? ஏன்னா நான் சொல்லல, அத எங்க கிட்ட பிடிச்ச பணத்தை, இபிஎஃப் பணத்தை, இஎஸ்ஐ பணத்தை ஒவ்வொருத்தருக்கும் தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கிரெடிட் ஆகணும். அதுல போய் பண்ணணும். அங்க போய் அந்த இபிஎஃப் ஆபீஸ்ல போய், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ல போய் பார்த்தா அப்படிப்பட்ட நிறுவனமே அதுல பதிவு பண்ணல. இப்படி முறைகேடான நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்த பணியை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன ஊழல் செய்யறாங்க? 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை வெறும் 40 பேரை வைத்து செய்கிறார்கள். மீதி 100 பேர் 60 பேருடைய பணத்தை வேலை செய்ததாக கணக்கு காட்டி கொள்ளையடிக்கிறார்கள். இது இல்லையா நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிக்கிறேன். சென்னை மாநகராட்சியில் அதான் நடக்க போகுது. இப்போ தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள். ஒரு நபர், ஒரு துப்புரவு தொழிலாளி 500 மீட்டர் தான் பெருக்கணும்னு ரூல் விதிகள் இருக்குது. பணி விதிகள்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஒரு தொழிலாளி போத் சைடு 2 பக்கமும், சாலையினுடைய அல்லது தெருக்களுடைய 2 பக்கமும் 500 மீட்டர் 250 அதுக்கு மேல பெருக்க முடியாது. அதுதான் அவங்க விதி போட்டிருக்கிற விதி. ஆனால் இன்றைக்கு வேலை செய்கிற இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செஞ்சிரும், எப்படியாச்சும் அரசாங்க வேலை அப்படின்னு ஆசை காட்டி அவங்க சொல்றதுல அவங்க மேல இருக்கிற அதிகாரிகள் என்னெல்லாம் செய்ய சொல்றானோ அத்தனை வேலைகளும் செய்தார்கள். ஒரு தொழிலாளி 2 கிலோமீட்டர்ல இருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் வேலை செஞ்சிருக்கிறான். இது உழைப்பு சுரண்டல் இல்லையா? இது விதிகளை மீறி அந்த மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அக்கிரமம் அவங்கள வேலை மிரட்டி வாங்கியிருக்கீங்க, ஏமாத்தி வாங்கியிருக்கீங்க. பணி நிரந்தரம் நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா பணி நிரந்தரம் பண்ணுவீங்க. இன்னும் என்ன காரணத்தை சொல்லி இன்னைக்கு நீங்க தனியார் கொடுக்குறீங்க? என்ன காரணம்? தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? மாநகராட்சி நிர்வாகம் ஒழுங்கா வேலை செய்யலையா? அப்படின்னா மாநகராட்சி கமிஷனர்ல இருந்து
எல்லா துறையும் தனியாருக்கு கொடுங்க பார்ப்போம். செய்வாங்களா? ஒத்துக்குவாங்களா? இனிமேல் வந்து டெண்டர் முறையில மேயரை தேர்ந்தெடுப்போம், டெண்டர் முறையில துணை மேயரை தேர்ந்தெடுப்போம், முதலமைச்சர் அமைச்சர்லாம் கூட டெண்டர் சிஸ்டத்துக்கு வந்துருவோம். ஒத்துக்குவாங்களா அவங்க? என்னையா இந்த நாட்டுல கான்ஸ்டியூஷன் எதுக்கு? நாட்டுல அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில தான் நாங்கள் ஆட்சி செய்வோம்னு பதவி பிரமாணத்துல சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இந்த அரசியல் சட்டத்திற்கு எதிரான அந்த அரசியல் சட்டத்துல வழங்கப்பட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நீ மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க அதையும் தான் சொல்றோம். நீங்க சனாதனம் பேசுகின்ற பாஜக அரசு என்ன அக்கிரமங்கள் செய்கிறதோ நீங்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அப்ப நீ அவங்கள குற்றச்சாட்டுறதுக்கு உனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. உனக்கு அவன் ஒண்ணு குற்றம், ரெண்டு பேருமே போத் ஆர் கிரிமினல்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. அவங்க அங்க வந்து ரிசர்வேஷனை ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்காங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல. நீங்களும் அதை தான் செய்து கொண்டிருக்கீங்க. தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் பேசுகிற சமூக நீதி எதை அடிப்படையாக கொண்டது? இவங்க எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் தான் காரணம் காட்டுறாங்க. நாங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியை பின்பற்றுகிறோம். ஏன்டானா ரிசர்வேஷனை நாங்க தான் பண்ணணும். எங்க கிழிக்கிறீங்க? இங்க ரிசர்வேஷன் எங்க பண்ணிருக்கீங்க நீங்க? ஏற்கனவே இப்ப நாங்க SC/ST ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. என்ன? ஆர்டிகல் 16(4)A அடிப்படையில பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வாங்கணும். கான்ஸ்டியூஷன் சொல்லுது, இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிறது 16(4)A. அதுல SC/ST மக்களுக்கு அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அங்க இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்பாடு செய்வதற்கு சட்டம் எதுவும் தடை இல்லைன்னு சொல்றது. நீங்க பேசுகிற சனாதனம் பேசுகிற பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்ல இந்த ஆர்டிகல் 16(4)A அடிப்படையில பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க சமூக நீதி பேசுற இந்த ஆட்சியில அதை பேசவே மாட்டேன்றீங்க. ஆனா கோர்ட்ல போய் கவுண்டர் அஃபிடவிட்ல போட்டிருக்காங்க, இவங்க திமுக அரசு போட்டுக்குது. இது பாலிசி டிசிஷன் சொல்றாங்க. இப்போ தனியாருக்கு கொடுக்கும் போதும் பாலிசி டிசிஷன் தான் சொல்றாங்க. நான் அதான் கேட்கிறேன், SC/STக்கான இடஒதுக்கீடோ அவர்களுக்கான பதவி உயர்வோ கொடுக்க கூடாது என்பதற்கு திமுக ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறீர்களா? அறிவிங்கன்ற, பகிரங்கமா அறிவிங்க. ஏன் அதை மூடி மறைக்கிறீங்க? அவன் வந்து நேரடியா செய்யறான், பிஜேபி காரன் நேரடியா செய்யறான். நீ மறைவன் கூட இருந்துகிட்டே துரோகம் பண்ணிட்டு இருக்க. நேராக எதிரியை கூட ஈஸியா கண்டுபிடிச்சலாம், துரோகிகளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மக்களுடைய வாக்குகளை பெற்ற துரோகம் செய்த அரசு இந்த திமுக அரசு. ஆகவே இந்த போராட்டம் ஓயப்போவதில்லை. இன்றைக்கு நாங்களுடைய இந்த கூட்டமைப்பு மத்திய மாநில அரசு ஊழியர் SC/ST கூட்டமைப்பும் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கமும் இணைந்த இந்த கூட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தி 50 பேர், தமிழ்நாடு செல்வம் அவர்கள் தலைமையில அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சேலத்திலே நேற்றைக்கு தினம் போராட்டம் நடத்தப்பட்டது, அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். மதுரையில போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், தேனி மாவட்டத்தில் போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வருகிற 23ஆம் தேதி எங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் வேலூரிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இது இன்றைக்கு இந்த போராட்டம் ஓயப்போவதில்லை, துவக்கி வைத்து விட்டார்கள். போலியான வாக்குறுதியை கொடுத்து மக்களை நம்பி வஞ்சித்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் வந்துவிட்ட பின்னால் இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று தவறான கணக்கு MK ஸ்டாலின் போட்டிருக்கிறார். இதற்கு சரியான பதிலை அவர்கள் ஏன்னா இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 79வது ஆண்டு, இன்னும் கூட இந்த மக்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற அவல நிலையில இவர் போய் சுதந்திர தினத்துக்கு போய் இன்னைக்கு மச்சு வாழ்த்துகிறோம்னு ஒரு போலியான வேஷங்களை போட்டு திமுக கட்சிக்காரர்களை வைத்துக்கொண்டு நீங்க என்ன வேஷம் போட்டாலும் மக்கள் ஏமாற தயாராக இல்லை. அதற்கு தீர்வு காணுகின்ற வகையில நீங்கள் உங்களுடைய இந்த தவறுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரை, இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் நாங்கள் தொடருவோம். இந்த போராட்டக்காரர்களை கைது செய்ய முயற்சியில பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் நிலவுமொழி செந்தாமரை அவர்களையும் வளர்மதி அவர்களையும் போலீசார் திட்டமிட்டு குறிப்பிட்டு ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. அவங்க என்ன ஆனவங்க, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு? போராட்டத்துல யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், இவங்க போலீஸ் வந்து 13 நாளா நடக்கிற அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் செய்து
திட்டமிட்டு அந்த போராட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் மீது பொய்யான வழக்குகளை புனைந்து அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். நடு இரவில் கைது செய்வது என்பது சட்டத்திற்கு விரோதமானது, சட்டத்திற்கு புறம்பானது. ஆனால் காவல்துறை பெண்களை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து விதிகளுக்கு புறம்பாக, இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற நெறிமுறை வழிகாட்டுதலுக்கு எதிராக இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கைது செய்யப்பட்டவர்களை தனித்தனியாக பல பகுதிகளாக பிரித்து திருமண மண்டபங்களில் அடைத்திருக்கிறார்கள். இதுல கோஷம் போட்டு இந்த மக்களை ஒருங்கிணைத்த தோழர் வளர்மதி, தோழர் நிலவுமொழி செந்தாமரை உள்ளிட்ட நபர்களை சட்டத்திற்கு புறம்பாக அவன் வழக்கறிஞர், அவன் சொல்றாங்க, நான் வழக்கறிஞர், என்னை எதுக்கு நீங்க கைது செய்யறீங்க, கைது செய்யறதுக்கான காரணம் சொல்லுன்னு கேட்கறாங்க. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு காவல்துறை ஒருவரை கைது செய்வதாக இருந்தால் என்ன காரணத்திற்காக கைது செய்ய போகிறோம் என்பதை சொல்லணும். இதான் சட்டம். இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறை சட்ட விதிகளுக்கு முறையாக ஒரு கைது பண்றீங்க. அப்ப உங்க மேல யாரு நடவடிக்கை எடுக்குது? காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பேசுறீங்களா? தூத்துக்குடியில அதிமுக ஆட்சியில ஒரு 2 பேரை படுகொலை செய்தவற்றோடனே போய் போராட்டம் நடத்த திமுக, கனிமொழி உள்ளிட்டவர்கள், இன்னைக்கு ஆட்சியில நடக்கும்போது இது உனக்கு நியாயமாப்படுதா? இது எந்த ஆட்சியிலும் நடந்தாலும் அது தப்புதான். அதுதான் ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும். அப்போ நீ அடுத்த ஆட்சியை குறை சொல்லிவிட்டு நான் சரி செய்வேன் என்று நீயும் அதே அக்கிரமங்களை செய்தால் உனக்கு அவங்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. அதான் இது அடக்குமுறை. நீங்க பாசிச அடக்குமுறைகளை கையாளுகின்ற திமுகவா இன்றைக்கு மாறி போயிருக்குது. நீங்க சமூக நீதியின் பேசுறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. வெறும் வார்த்தை ஜாலங்களால் இந்த மக்களை ஏமாற்றலாம்னு நினைக்காதீங்க. காவல்துறைக்கு நாங்க அண்ணா சாலை காவல்துறைக்கு போனேன். அவளுக்கு அடிபட்டிருக்கா, தடியால அடிச்சிருக்கிறாள். இரவு முழுக்க அந்த 2 பெண்களையும் பெண் தோழமைகளையும் மாறி மாறி 20 பேர், அதுவும் யூனிஃபார்ம் இல்லாத. இப்பதான் அந்த ஒரு வழக்குல சொல்லியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல, இது உயர் நீதிமன்றத்துல, ட்ரெஸ் இல்லாம எந்த போலீஸும் எந்த இதுவும் டீல் பண்ணக்கூடாது. ஆனால் வித்தவுட் யூனிஃபார்ம், வித்தவுட் பேட்ச் காவல்துறை உள்ள காவல் நிலையத்தில் வைத்து அந்த 2 பேரையும் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். அப்ப என்ன மாதிரியான பாசிசம் இது? அடக்குமுறை இல்லையா? இது சட்டத்திற்கு புறம்பானது இல்லையா? முதலமைச்சர் பதில் சொல்லணும். நீங்க தானே அந்த அமைச்சர், அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்ல வேண்டாமா? இந்த அதெல்லாம் மறைப்பதற்கு இன்னைக்கு துப்புரவு ஒரு 10-100 துப்புரவு தொழிலாளர் உங்களுக்கு கொத்தடிமையா இருக்கிற சில பேரை வச்சுக்கிட்டு, கொத்தடிமை சங்கங்களை வச்சுக்கிட்டு அவளையெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க மீடியாவில் அவங்க சந்தித்தார்கள்னு விளம்பரம் பண்ணிட்டா மட்டும் நீங்க செஞ்சதெல்லாம் நியாயமாகிடுமா? என்ன செய்ய வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆட்சிக்கு நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். இவர்கள் எந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்களை, முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தூய்மை பணியாளர்கள் எல்லாம் எங்க ஆளுங்க தான், நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். இந்த அரசாணையை பாருங்கள். தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற இந்த அரசாணையில ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் செயல்படுகிற மாணவர் மாணவி விடுதிகளில் வேலை செய்கிற துப்புரவு பணியாளர்களுக்கு மாத சம்பளம் 2000. இன்னைக்கு 2025 இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த காலகட்டத்திலே தான் தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு அரசாணை போட்டு துப்புரவு பணியாளருக்கு 2000 ரூபாய் மாத சம்பளம், டெய்லி கிடையாது. ஆனால் இங்க மினிமம் வேஜஸ் சட்டப்படியே என்ன சொல்றாங்க, குறைந்தபட்சம் 23,000 ரூபாய் கொடுக்கணும்னு சட்டம். இந்த குறைந்தபட்ச கூலி சட்டத்திற்கு குறைவாக சம்பளம் கொடுத்தால் சட்டப்படி குற்றம்னு இந்த அரசு தான் சொல்லுது. நீ இது போடுற இந்த அரசாணையை போடுகிற அதிகாரிகளுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இல்ல அறிவு இருக்கிற, குறைந்தபட்சம் அறிவாச்சும் இருக்கிறதா? இந்த விலைவாசியில ஒரு தொழிலாளி இன்னைக்கு போக்குவரத்துக்கு பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகுது? இன்னைக்கு லைவ்ல இருக்குது. நான் 2011 போட்டதா கூட இருக்கட்டும். இப்போ இந்த அரசாணை அடிப்படையில தான் இந்த அரசாங்கம் ஒரு ஆளுகளை எடுத்திருக்காங்க. இந்த அரசாணையை காட்டி தான் 2000 ரூபாய்க்கு தான் நான் சம்பளம் கொடுப்போம்னு இந்த அரசு போட்டிருக்கு. நீ சமூக நீதி பேசுறவர்கள்
இது தவறுன்னு தெரியாது அவனுக்கு. ஆனா இதே கல்வித்துறையில மற்ற வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு பேசிக் சேலரி தனி. இது சம்பளம் இல்லா வேலை. யார் செய்வா? அதுல என்னென்ன வேலை செய்யணும்? பள்ளி கட்டடங்களை பெருக்கணும், உள்ள இருக்கிற எத்தனை அறைகள் இருக்கும் பெருக்கணும், மைதானத்தை பெருக்கணும், கழிவறைகளை சுத்தம் செய்யணும், அதுக்கப்புறம் கட்டிடத்தை சுத்தி இருக்கிற வேலைகள் எல்லாம் செய்யணும். இதை தாண்டி இவங்க வேலை முடிச்சுட்டு போகும்போது அங்க விடுதலையில இருக்கிற மற்ற விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறாங்க. பேரு ஆனா பகுதி நேர துப்புரவு பணியாளர், தொகுப்பூதிய ஊதிய பணியாளர்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் வேலை செய்கிற நேரம் பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு வரணும், சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும். வரலன்னா அவங்க மேல நடவடிக்கை. இவங்க வேலை செய்யற இடமும் அவங்க குடியிருப்பு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 15 ரூபா போக்குவரத்து பஸ்ஸுனா கூட 30 ரூபா ஒரு நாளைக்கு சரியா போச்சு. அப்புறம் ஒரு 2 வேளை டீ சாப்பிட்டேன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா கூட 3000 ரூபாய் ஆச்சு மாசம். இவ்வளவுதான் சம்பளம். எப்படி அவர்கள் குடும்பம் நடத்துவார்கள்? அவங்க குழந்தைகளை படிக்க வைப்பார்கள்? அவங்க குடும்பத்துல எப்படி சாப்பிடுவார்கள்? இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இந்த அதிகாரிகளுக்கு இருக்காதா? சமூக நீதி பேசுற அரசுக்கு இதுக்கு இருக்காதா? அவர்கள் நீண்ட காலமாக கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறாங்க. இது ஒன்றும் அப்படியே மூடி மறைக்கல. அந்த தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனுவை பல ஆண்டுகளாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. யாரும் அதை பற்றி பேசவே இல்லை, சட்டம் பண்ணவே இல்லை. இதுதான் இன்னைக்கு நிலைமை. துப்புரவு பணியாளர்களுடைய நிலைமை, இந்த அரசை பார்க்கிற பார்வை இப்படிதான் இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். மாற்றாவிட்டால் மாற்றி காட்டுகிற சக்தியும் பலமும் இந்த மக்களுக்கு இருக்குது என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் சுட்டி காட்டுறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இதற்கெல்லாம் ஒரு பதில 2026 தேர்தலில் மக்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.